நாளைக்கு வரக்கூடிய கனிமொழி அக்கா அவங்க நான் உசிலம்பட்டிக்கு வரலப்பா, நேற்று தென்னை பிரச்சாரம் நடந்ததுல பார்த்த எழுச்சியை பார்த்து இந்த மகளிருடைய அணிவகுப்பை பார்த்து நான் வரலன்னு சொன்னா கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு எழுச்சியோடு செல்லம்பட்டியிலே உசிலம்பட்டி தொகுதியிலே உசிலம்பட்டியிலே வெற்றி 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 என்கிற அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சியை தம்பி ராஜா அவர்கள், தம்பி துரை தன்ராஜா அவர்கள் தமிழகனுடைய தலைமையிலே எழுச்சியோடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு நன்றி தெரிவித்து எனக்கு முன்னாலே மிக எழுச்சியாக, ஏன்னா நம்ம பேசின பேச்சில தான் பேர் சொன்னதான் சூரியனே மறைஞ்சு போய் இப்ப நமக்கு ரெட்டலை மலரக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு காலம் கணிந்து வந்திருக்கிறது. உசிலம்பட்டி தொகுதியை அந்த மாணிக்கண்ணை முதல்ல தொடங்கினார். உசிலம்பட்டி தொகுதியும் சோழவந்தான் தொகுதியும் திருமங்கலம் தொகுதியும் இரட்டை இலை சின்னத்தை தவிர வேறு சின்னம் தெரியாத வாக்காளர்கள் தான் இந்த 54 ஆண்டுகளிலே இன்றைக்கு நமக்கு கிடைத்த பெருமை. மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் பொன்மன தலைவன் பாரத ரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்களும் இருவரும் தெய்வங்களுடைய மறுவடிவமாக புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் செய்த புண்ணியம் நமக்கு இங்கே தேர்தல் பணியும் கழக பணியும் மக்கள் பணியும் ஆற்றுகிற அந்த வரலாற்று வாய்ப்பினை பெற்றிருக்கிறோம். இப்போ இந்த திண்ணை பிரச்சாரத்தினுடைய நோக்கத்தை பற்றி இங்கே மகேந்திரன் அவர்கள் சொன்னார்கள், அண்ணன் தபசி சொன்னார்கள், 46 வாரம் நடப்பதை அருமை அண்ணன் நீதிபதி அவர்கள் சொன்னார்கள். என்ன எதுக்காக இந்த திண்ணை பிரச்சாரம்? தம்பி துரை தன்ராஜ் சொன்னாங்க, அம்மா பிறந்த நாள்ல நாங்க இந்த தீர்மானம் போட்டோம். மற்ற கட்சியெல்லாம் தீர்மானம் போடுவாங்க, ஆனா தீர்மானத்தின்படி நடக்க மாட்டாங்க. ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தான் எந்த தீர்மானம் போடுகிறோமோ அந்த தீர்மானத்தின்படி நடந்து காட்டுகிற செயல்படுத்தி காட்டுகிற இயக்கம் புரட்சி தலைவர் இயக்கம், அம்மாவின் இயக்கம், புரட்சி தலைவர் எடப்பாடியுடைய இயக்கம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த வகையில் இன்றைக்கு உண்மையை மறைக்க பார்க்கிறார்கள். ஆளுகிற கட்சி செய்ய தவறியதை இன்றைக்கு அவர்கள் மறைக்க பார்க்கிறார்கள். ஆளுகிற கட்சி ஸ்டாலின் திமுக அரசு செய்ய தவறியதை மறைக்க பார்க்கிறார்கள். செய்யக்கூடாததை செய்துவிட்டு அதை மூடி மறைக்க பார்க்கிறார்கள். ஆக செய்யக்கூடாததை செய்துவிட்டு மூடி மறைப்பதையும், செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்துவிட்டு மூடி மறைப்பதையும் தோலெடுத்து காட்டுகிற இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அடிப்படையில் இன்னைக்கு யாரு திமுகவை எதிர்த்து பேசுறா? தமிழ்நாட்டில் 10 கட்சியே இருக்கிறாங்க நாட்டில், பொது உடைமை கட்சியில இருந்து. நான் எந்த வகையில் குறையா சொல்லல, தோழமையிலுடைய இலக்கணத்தில் இருக்கலாம். பாரதிய ஜனதா கட்சியோடு தேசிய கட்சியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இருந்தோம். ஆனால் காவிரியிலே தீர்ப்பு வந்த போது காவிரி உரிமையை நிலைநாட்டுவதற்காக கூட்டணியில் இருக்கிற போது நாடாளுமன்றத்தில் 22 நாட்கள் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாடாளுமன்றம் முடக்கப்பட்டது வரலாறு. உண்மையா பொய்யா? இன்றைக்கு ஒரு சுவர் இடிந்து விழுந்து பள்ளிக்கூட பையன் இறந்து போயிருக்கான். வளர்ந்த நாட்டில், வளர்ச்சி அடைந்த நாட்டில் இது ஒரு மாதிரி கேள்விப்பட்டிருக்கிறோமா? பெண் பிள்ளைகள் வகுப்பறையில, பள்ளிக்கூட வகுப்பறையில அந்த சாராயத்தை குடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த காட்சி ஊடகங்களை வருகிற போது நம் நெஞ்சம் பதைக்கிறது. நாம் எந்த நாட்டில் இருக்கிறோம்? இந்த தாய் தமிழ்நாட்டிலே வளர்ந்து வருகிற, தெய்வமாக வளர்கிற அந்த பெண் குழந்தைகள் அங்கே வகுப்பறையிலே சாராயம் குடிக்கிற அந்த காட்சி பெற்ற தகப்பனுக்கும் ஒவ்வொரு பெண் குழந்தை பெற்றவர்களுக்கும் எந்த அளவிலே இதயம் துடிக்கும் என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஆனால் இந்த அரசு என்ன செய்கிறது? இதற்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா? நீங்கள் தான் டிஜிபியை நியமிக்க மாட்டேங்கிறீங்களே, 6 மாசம் ஆச்சு. டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் லா அண்ட் ஆர்டர் சங்கர் ஜுவால் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. நீங்க என்ன செய்யணும்? உடனடியா ஒரு பரிந்துரை கொடுத்து மத்திய அரசுல யூபிசில கொடுத்து அதை உடனடியா வாங்கி அதை நியமிக்கணும்ல. வெங்கட்ராமன் ஒரு பொறுப்பு ஐபிஎஸ் அதிகாரியை நீங்க போடுறீங்க, அவருக்கு அமலாக்கத்துறைக்குள்ள கடிதம் மேல கடிதம் வருது. முதல்ல 888 கோடிக்கு ஒரு முறைகேடு ஒரு கடிதம், அடுத்து 1050 கோடிக்கு ஒரு கடிதம். எஃப்ஐஆர் போடணும், நியாயப்படி தர்மப்படி சட்டப்படி எஃப்ஐஆர் போடணும்.
இப்ப இருக்கிற மூத்த அமைச்சர் KN நேரு மேல, அவங்க தம்பி மேல, அவங்க உறவினர் மேல, அவங்க உதவியாளர் மேல. ஆனா அரசு அவங்களுடைய அரசு, திமுக அரசு எப்படி FIR போடுவாங்க? அவருக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சு. கடிதத்தை படிச்சு பார்த்துட்டு நெஞ்சு வலி ஆஸ்பத்திரியில் போயிட்டாங்க. அப்ப அபய்குமார் சிங் IPS ஒரு DGP போடுறாங்க. நான் என்ன கேட்கிறேன், ஸ்டாலின் வாய்கிலேயே பேசுறீங்களே, இந்த 6 மாத காலமாக ஒரு DGPயை தமிழ்நாட்டில் நியமிக்க முடியாத வக்கத்த அரசுதான் இந்த கேடுகட்ட கொடுங்கோல் அரசு என்று இந்த உதயகுமார் குற்றம் சாட்டுகிறேன். அக்கா கனிமொழி நாளைக்கு வேணா இதுல பதில் சொல்லுங்க. உசிலம்பட்டியில நாளைக்கு பேச வர்றீங்க. விதவைகள் எண்ணிக்கை கூடிவிட்டது, ஐயோ அப்படின்னு கண்ணகி நீதி கேட்ட மாதிரி அழுதீங்கள. இப்பெல்லாம் என்ன ஆச்சு? டாஸ்மாக் கடையெல்லாம் மூடிட்டீங்களா உங்க அண்ணன் சொல்லி? கடையினுடைய எண்ணிக்கை கொடுக்குது. இதுல கொடுமை என்ன தெரியுமா? லைசன்ஸ் இல்லாம சாராய கடை நடத்தலாம் தமிழ்நாட்டில், லைசன்ஸ் இல்லாம இனிமேல் இடியாப்பம் விற்க முடியாது தமிழ்நாட்டில். அதான் இன்றைய கொடுங்கோல் ஆட்சியினுடைய வேதனையான சம்பவம். சைக்கிள்ல வைக்கிறான்ல இடியாப்பம், அவன் பெர்மிட் வாங்கணுமா? ஆனா பெர்மிட் இல்லாம ஊத்தி ஊத்தி கொடுக்குறாங்க இந்த நாட்டில், கேடுகட்ட நாட்டில். இதை எங்க போய் நம்ம முறையிடுறது சொல்லுங்க? இதெல்லாம் மூடி மறைப்பதற்காகத்தான் விளம்பர ஆட்சி. ஆகவேதான் இன்றைக்கு தேர்தல் எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த ஸ்டாலினுக்கு, திமுகவிற்கு மக்கள் ஞாபகத்துக்கு வருவாங்க. போன வருஷம் பொங்கல் வந்துச்சா இல்லையா? வருஷம் வருஷம் பொங்கல் வருது, ஆனா பொங்கல் பரிசு வரல. ஏன்னு கேட்டா போன வருஷம் தேர்தல் வரல, அதனால பொங்கல் வரல. இந்த வருஷம் தேர்தல் வருது, அதனால பொங்கல் பரிசு வருது. இந்த வருஷம் தேர்தல் வருது, அதனால மடிக்கணினி வருது. இந்த வருஷம் தேர்தல் வருது, அதனால 100 நாள் வேலை வருது. தம்பி ராகுல் சொன்னாங்க, ஏதோ கோமெடி பையெல்லாம் என்னமோ சொன்னான். அந்த அளவுக்கு என்னால சொல்ல முடியாது, எனக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா 100 நாள் வேலையில நீங்க தான் சொன்னீங்க 150 நாளா நாங்க உயர்த்துறோம். அந்த மகேந்திரன் சொன்னாரு 525 வாக்குறுதிகள்ல அந்த வாழ்வாதாரத்துக்கான வாக்குறுதிகளை கொடுத்து வாக்குகளை வாங்கினீங்கல்ல. 100 நாளா 150 நாளா உயர்த்துறோம், ஊதியத்தை உயர்த்துறோம். இது ரெண்டும் நீங்க செய்யல, நீங்க செய்யவும் முடியாது. மத்திய அரசு என்ன செய்வாங்க? 100 நாளா 125 நாளா உயர்த்துறாங்க. ஏறத்தாழ ஒரு 39 ரூபாயோ 49 ரூபாயோ ஊதியத்தை உயர்த்தி கொடுக்குறாங்க. இது என்ன பாவ செயலா இது? அதுக்கு நேற்று தமிழ்நாடு முழுவதும் 100 நாள் வேலை போயிடும் அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்றாங்க. அதுக்கு கூட்டணி கட்சி வேற நாங்க போராடுறோம் சொல்லி அந்த கூட்டணி கட்சி தலைவர், அதுல ஒரு மேடையில ஒரு கூட்டணி கட்சி தலைவர் சொல்றாரு, கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம், ஸ்டாலின் அரசை கண்டிக்கிறோம். நல்லா தானே, கரெக்டா தானே சொல்லியிருக்காங்க, அது கரெக்டா தான் சொல்லியிருக்கிறான். இன்னொரு மேடையில திமுக சொல்றான், அவன் பேசிக்கிட்டே இருக்கிற போது, வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026 எடப்பாடியார் ஆட்சி அமைப்பார். நான் சொல்ல அவன் சொல்றான், திமுக வைரல் ஆகிட்டே இருக்காது. உள்ளத்துல இருக்கிறதான வரும், உதட்டுல உள்ளத்துல இருக்கிறதான உதட்டுல வரும். இவன் பக்கத்துல இருக்க போது அதிர்ச்சே அவன் மைக்க முடுகடா அப்படின்ட்டான். ஏன்னா அவன் சொல்றான் திமுக எடப்பாடியார் ஆட்சி வரும். அவன் இன்னொரு கூட்டணி கட்சியில் இருக்கிற சொல்றான் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். அவங்கதான் அவங்க பேசாம நின்றுகிட்டு இருந்தா அப்பதான் சுதாரிக்கிறேன், மைக்க புடுங்கடா புடுங்கடா மைக்க அப்படின்னு. ஏன்னா இன்னும் என்னன்னு சொல்ல போறானோ அப்படின்னு. உள்ளத்துல இருக்கிறது உதட்டுல வருது. வைத்தறிச்சு அவன் வைத்தறிச்சல் யாருக்கு தெரியும்? அவன் கிடைச்ச மேடையில சொல்லி விட்டுட்டு போயிட்டான். அப்ப எதற்காக இதை நான் சொல்லுகிறோம் என்றால், தேர்தல் வந்தாலும் இப்ப 100 நாள் 125 நாளை கொடுத்தா உனக்கே வயிறு எரியுது. 60% மத்திய அரசு 40% மாநில அரசுன்னு ஒரு ஸ்கீம் கொடுக்குறாங்க. ஏன்னா இது வரைக்கும் இவங்க பொய் கணக்கு கொடுத்தாங்க, அதனாலதான் சம்பளமே வரல. புரட்சி தமிழக எடப்பாடியார் மத்திய அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜியை சந்தித்து எங்கள் மாநிலத்திற்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலே நீங்கள் உடனடியாக நிலுவையில் இருக்கிற நிதியை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது, உரிய கணக்கு கொடுத்தால் இன்றைக்கு விடுவிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று மத்திய அரசு சொல்லுகிற போது இவர்கள் கணக்கு கொடுக்கவில்லை. இருந்த போதிலும் புரட்சி தமிழக எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக வைத்த வேண்டுகோளை ஏற்று 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு இந்த ஆட்சி அதிகாரம் படை சேனை வைத்துக் கொண்டு ஸ்டாலின் அரசால் முடியாததை எதிர்க்கட்சி தலைவராக இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக 2999 கோடி ரூபாய் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திலே பெற்றுக் கொடுத்தார்.
பேரு வந்து நீங்க மகாத்மா காந்தியுடைய புகழை காப்பாத்துறதே இவங்க தான். யாரு? திமுக காரங்க தான். பிறக்கிற போதே மகாத்மா காந்தி வாழ்க அப்படின்னு பிறந்தவங்க. இந்திரா காந்தி அம்மையார மதுரைக்குள்ளே நுழைய விடாம இங்க இருக்கிற மூத்தவங்களுக்குலாம் தெரியும். கல்லை விட்டு செருப்பை விட்டு இருந்து ரத்தம் வந்துச்சு. ரத்தம் வந்ததுக்கு என்ன காரணம்னா அவன் அவசரமான அபாகாரமான அந்த வார்த்தையெல்லாம் அவங்க பயன்படுத்தணும்னு இவங்க காந்தியினுடைய புகழை காப்பாற்றுறதுக்காக இன்னைக்கு போராட்டம் நடத்துறாங்களாம். இதெல்லாம் நம்ம எங்க போய் சொல்றது? இந்த திண்ணையில தான் வந்து சொல்ல முடியும். ஆனால் தேர்தல் காலத்திலே மட்டும் இந்த திமுக அரசு மக்கள் மீது அக்கறை உள்ளதை போல இரட்டை வேடம் போடுவதை தோலுத்து காட்டுவதான் இந்த திண்ணை பிரச்சாரம். இன்னைக்கு நீதிமன்றம் எத்தனை முறை இந்த திமுக அரசுக்கு கொட்டு வைக்குது. கள்ளச்சாராயம், இன்னைக்கு கள்ளக்குறிச்சிக்கு போயிருக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள். கள்ளச்சாராயத்தில் மரண ஓலத்தில் 66 பேர் இறந்தார்களே. நீதி அரசுகள் கேட்கிறார்கள், ஸ்டாலின் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, அங்கே போய் நீங்கள் உடனடியாக அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டாமா? அனுதாபம் தெரிவிக்க வேண்டாமா? அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டாமா என்று நீதி அரசர்கள் கேட்கிற போது அவருக்கு பல்வேறு பணிகள் இருக்கிறது என்று சொல்லுகிற போது, சரி முதலமைச்சருக்கு தான் பல்வேறு மக்கள் பணி இருக்கிறது, துணை முதலமைச்சரையாவது அங்கே சென்று அந்த மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்லலாமே என்று சொல்லுகிற போது இந்த நிமிடம் வரை இப்போதுதான் அவர்கள் போகணும். கரூர்ல 41 பேர் இறந்த உடனடியாக இரவா போறாரு. ஆனா பக்கத்தில் இருக்கிற கள்ளக்குறிச்சிக்கு அங்க போக முடியல. ஏன்னா கால் வைக்கிற இடமெல்லாம் கன்னி வெடி. ஆனால் என் வணக்கத்திற்குரியவர்களே, அந்த கள்ளக்குறிச்சிக்கு இரவோடு இரவாக தகவல் தெரிந்தவுடன் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அங்கே சென்று, அங்கே பாதுகாப்பு இல்லை என்றாலும், எதுவும் இல்லை என்றாலும், ஆள் அம்பு சேனை அதிகாரம் கொடி தோரணம் எதுவும் இல்லை என்றாலும், மக்களுக்காக கண்ணீரை துடைக்கிற நேசக்கரத்தை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தான் அந்த களத்தில் நின்றார் என்பதை மக்களுக்கு நாங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. கள்ளக்குறிச்சிக்கு மட்டுமல்ல, டெல்டா மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட போது இதுவரை டெல்டா மாவட்டம் என்று சொல்கிற ஸ்டாலின் அவர்கள் செல்லவில்லை. எஸ்ஐஆர் பணிக்கு நீதிமன்றத்துக்கு போனாங்க. 1 கோடி பேருக்கு நீக்கி இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு இனிமேல் வந்து திருட்டு ஓட்டு போட முடியாது. செத்தவெல்லாம் வந்து ஓட்டு போடுறான் திமுக. எப்படா தோத்து போச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 1 மணில இருந்து 3 மணி வரைக்கும் செத்தவன் பூரா வந்து ஓட்டு போட்டிருக்கான். இப்ப அதான் நம்ம நீதிமன்றத்தில் போய் பார்த்தா ஆர்கே நகர்ல 40,000 ஓட்டு கள்ள ஓட்டு எடுக்கிறோம். அவருடைய கொளத்தூர் தொகுதியிலே 40,000 ஓட்டு கள்ள ஓட்டு எடுத்துட்டோம். செத்த ஓட்டு, கள்ள ஓட்டு, எல்லா ஓட்டும் எடுத்தாச்சு. இப்ப காவு காவுன்னு கத்துறாங்க. ஏன்னா நல்ல ஓட்டு வாங்கி ஜெயிக்க முடியாது திமுக. எந்த காலத்திலும் நல்ல ஓட்டை திமுக வாங்கவும் முடியாது, ஜெயிக்கவும் முடியாது என்பது திமுக காரர்களுக்கு தெரியும். ஆகவே கள்ள ஓட்டு போட்டுத்தான் அவர்கள் ஜெயிக்க முடியும் என்கிற காரணத்தினால்தான் இந்த எஸ்ஐஆர் என்கிற சிறப்பு திருத்தத்தை எதிர்த்தார்கள், நீதிமன்றம் போனார்கள். ஆனால் நீதி அரசர்கள் சொல்லிவிட்டார்கள், தகுதியுள்ள வாக்காளர்கள் கொண்ட பட்டியல் வெளியிடப்படும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு 1 கோடி பேர் போயிருக்காங்க. இப்ப நம்ம என்னத்தை வேலை பார்த்து என்னத்தை செய்யறது? வேணா 1 கோடி பேர் 1 மணில இருந்து 3 மணி வரைக்கும் செத்தவன் பூரா வந்து ஓட்டு போட்டுறாங்க. அப்புறம் நம்ம எங்க போறது? இப்ப சோழர் இதுல போனவட்டும் அவர் வந்து 6000 ஓட்டு வித்தியாசத்துல போயிடுச்சு. இப்ப நீக்கினதே 10,000 நீக்கி இருக்காங்க. அப்புறம் எல்லாம் ஒன்னாத்தானே வருது. கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வரும் ரஜினி சொன்ன மாதிரி. ஆகவே இன்றைக்கு அண்ணன் மரியாதைக்குரிய தவசேதன் அவர் சொன்னார், மூத்தவர் முடிவு பண்ணிட்டாங்க, மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. என்ன முடிவு பண்ணி இருக்கிறாங்க? கணக்கு சரியா இருக்கு. அவங்க 10 கட்சி கூட்டணி, நம்ம தேசிய கட்சியோடு கூட்டணி. அவங்க வாங்கின ஓட்டு நாடாளுமன்றத்தில், நம்ம வாங்கின ஓட்டு நாடாளுமன்றத்தில், பழையதெல்லாம் விட்டுருங்க. இப்ப நாடாளுமன்றத்தில் வாங்கின ஓட்டு என்ன வாங்கியிருக்கிறோம்? நம்ம 2 கட்சியும் கூட்டி பாருங்க. பொதுக்குழுல புரட்சி தலைவர் எடப்பாடியா தெளிவா சொன்னார். 41% இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில, என்டிஏ கூட்டணியில நாங்க வச்சிருக்கிறோம். இந்த 2026 தேர்தலில் ஆன்டி இன்கம்பென்சி என்று சொல்லுகிற ஆளுகிற கட்சிகளுடைய எதிர்ப்பு அலையினாலே இந்த 42 52 ஆகலாம், 62 ஆகலாம் என்பதுதான் மக்களுடைய தீர்ப்பு. 10 சீட்டு 15 சீட்டு கூட வரணும். நான் ஏதோ உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக மிகைப்படுத்துறதுக்காக சொல்றேன். கள நிலவரம் தான். பல தொகுதிகளில் திமுக டெபாசிட்டை காப்பாற்றுவாங்களான்னு தெரியாது. ஏதோ மமதையில் இருக்கிறாங்க. நாங்க வச்சிருக்கோம் மூட்டை மூட்டையா. எது பொய் மூட்டையை? நான் சொல்றது அந்த மூட்டை இல்லை, நீங்க அதுக்கே போயிடாதீங்க. உடனே மூட்டை மூட்டையா நாங்க வச்சிருக்கிறோம் பொய் மூட்டைகள். அதை கட்டவிழ்த்து விடுவோம். பொய் மூட்டைகளை கட்டவிழ்த்து விடுவோம். மக்களை ஏமாற்றுவோம்.
இனி பருப்பு வேகாது. நீதிமன்றம் இன்றைக்கு நீங்க மக்கள் தீர்ப்பை மட்டும் அவங்க மதிக்காம நடக்கிறது இல்லை. நீதிமன்றத்தின் தீர்ப்பை அவங்க மதிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிக்கலன்னா எதற்கும் அவர்கள் எந்த இதையும் ஏற்றுக்கிற மாட்டாங்க. அவங்களுடைய ஒரே அஜெண்டா என்ன? திமுகவுடைய அஜெண்டா என்ன? 100 நாள் வேலை திட்டம் கொடுக்கணும், காவிரியை காப்பாற்றணும், முல்லை பெரியாரை காப்பாற்றணும், 58 கால்வாய் கொடுக்கணும், விலைவாசியை குறைக்கணும், சட்ட ஒழுங்கை காப்பாற்றணும், மின்சார கட்டணத்தை குறைக்கணும், சொத்து வரியை குறைக்கணும், குப்பை வரியை குறைக்கணும். இதுவும் அவங்க அஜெண்டா. அதான தவசியம் சொன்னாங்க. அவங்க அஜெண்டா ஒண்ணுமே இல்லை. உதயநிதியை இந்த சந்தர்ப்பத்தில் கொண்டு வந்து முதலமைச்சர் உட்கார வச்சு வாரிசு அரசியலுக்கு மகுடம் சூட்ட வேண்டும், மன்னராட்சிக்கு மகுடம் சூட்ட வேண்டும் என்று அவர்கள் முடிவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்காக எத்தனை 1000 கோடி வேண்டுமானாலும் அவர்கள் செலவழிப்பார்கள். அவங்க என்ன சொல்றாங்க? நேர் வழியில அதிமுகவை அவங்க மோத முடியுமா? மோத முடியாது. அப்ப ஒரு முடிவுக்கு வர்றாங்க, அதிமுக பலவீனம் ஆயிடுச்சு. அவர் போயிட்டாரு, இவர் போயிட்டாரு, இவர் போயிட்டாரு, அவர் போயிட்டாரு. சரி, இன்னும் இவர் போக போறாரு, அவர் போக போறாரு, இவர் போக போறாரு. அதிமுக பலவீனமா இருக்கு, 3ஆ இருக்கு, 4ஆ இருக்கு, 5ஆ இருக்கு. நீ தான் போயிட்டே இல்லை. அது 4ஆ இருந்தாருன்னா 5ஆ இருந்தா உனக்கு என்ன? ஒருத்தர் இங்க இருந்து போனவர் பொறுத்திருந்து பாருங்க யார் யார் வருகிறார் என்று சொல்லி 3 மாசம் ஆச்சு. அவர் நிழல் கூட அவர் கூட போல. அவர் கூட பிஏ இருந்த ஒருத்தர் முருகன் பேரு, பேரவை மாவட்ட செயலரை போட்டு வச்சிருக்கேன். தம்பி துறை தந்தாஜ் தெரியும். அவருடைய பிஏ. அவர் சென்னை வந்தா அவன் தான் கார்ல கூட்டிட்டு வருவான். அவனே வந்து எடப்பாடியார் வாழ்க, எடப்பாடியார் வாழ்க. அவர் பார்க்கல, என்ன அவனும் போயிட்டானா? இது நான் விளையாட்டுக்காக சொல்லலைங்க. அவர் கேளுங்க, பேரவை மாவட்ட செயலாளர் நம்முடைய விருகை ரவி இருக்கா, விருகை தர்மர் இங்க வந்திருக்கிறான் தம்பி. அவன் போகல. பண்ணாரின்னு ஒரு எம்எல்ஏ ஈரோட்டில் அவர் கூட இருப்பார், கை கட்டிக்கிட்டே இருப்பார். அவர் அங்க போனா அங்க போவார், இங்க போனா இங்க போவார், எங்க போனாலும் போவார். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் இவர் எடப்பாடியார் கூட வந்துட்டார். அதுதான் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார். கேளுங்க, என்னை விட எங்க அண்ணன் தவசியம் எனக்கு எல்லா விவரம் தெரியும். யாரு என்ன எங்க என்ன போகல. பண்ணாரி போகலன்னு கூட இருந்த கை கிட்டு நிற்பார். அவர் போறாரு, இவர் போறாரு. ஏன் உனக்கு ஏன் வைத்தறிச்சல்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தான் நல்லா நீ அமைச்சராக இருந்துட்ட, மாவட்ட செயலாளர் இருந்துட்ட, தலைமை செயலாளர் இருந்துட்ட, போவேன். நீ போ, யார வேணாலும் வாழ்வுன்னு சொல்லு. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பலவீனப்படுத்துவதற்கு நீங்கள் எண்ணினால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கடைசி தொண்டன் இருக்கிற வரை இந்த இயக்கத்தை எவனாலும் பின்னறிவோ தொட்டு பார்க்க முடியாது. நீங்க இருந்த போது மட்டும் அதிமுக நல்லா இருக்கும், நீங்க போனா அதிமுக கேடு விட்டு போயிருமா? இது எந்த வகையில நியாயம்? போயிட்டீங்கல்ல, போயிருங்க. இங்கே ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கு? நீ வரையா, நீ வரையா, நீ வரையா? ஏன் உனக்கு இந்த வைத்தறிச்ச? ஏன்னா அதிமுக ஆட்சி அமைக்க போகுது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க போகிறது. புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், முதலமைச்சராக வருவார். இந்த அன்னை தமிழகத்தை மீட்டெடுப்பார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர் தான் உங்களுக்கு கொக்கா. நீங்க இத்தனை தடவை 9 தடவை எம்எல்ஏ ஆனீங்கல்ல, எப்படி ஆனீங்க? இந்த கொடி பிடிக்கிற தொண்டன், இந்த கடைசி தொண்டனுடைய உழைப்பால் தான், அம்மாவின் செல்வாக்கால், புரட்சி தலைவர் செல்வாக்கால், இரட்டைகளுடைய செல்வாக்கால் நீங்கள் 9 முறை சட்டமன்ற உறுப்பினர். இனிமேல் என்ன ஆவீங்கன்னா ஆண்டவனுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. போயிருங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை, தொண்டர்கள் இயக்கத்தை தொண்டர்கள் பார்த்துக்கலாம். பலவீனப்படுத்துறோம். டிவியை தொடர்ந்தா நெஞ்சு வலி வருது. நான் பேசுறேன், என்னென்னமோ பேசுறான், நினைச்சு பார்க்க முடியாத பேசுறான். இது தொண்டர்கள் கட்சி, ஏழை எளியவழி கட்சி, சாமானிய கட்சி. இங்க நாங்க என்ன உதயநிதிக்கு முடிசூட்டுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம்? திமுக வாரிசு அரசியல், அவன் பதட்டப்படணும், பயப்படணும். ஆட்சி அதிகாரம் போயிடுச்சுன்னா ஜெயிலில் கொண்டு போய் போட்டுருவாங்க. அவ்வளவு தூரத்துக்கு ஊழல் நடந்திருக்கு, முறைகேடு நடந்திருக்குது. மத்திய அரசு ஒவ்வொருத்தருக்கா ஓட அழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க பதட்டப்படணும், பயப்படணும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இந்தியாவிலே ஏழைகளுக்காக ஒரு இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது எம்ஜிஆர் கட்சி, அம்மா கட்சி, எடப்பாடியார் கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி. நீங்க அவர் கேட்கிறார், இன்ஜின் இல்லாத வண்டி பெரிய கண்டுபிடிச்சா உதயநிதி. உனக்கு சுவாசமே இல்லாத கட்சி திமுக. அதுக்கு செயற்கை சுவாசம் தான் நீங்க மண்டல மாநாடு போட்டு
எதுக்கு மண்டல மாநாடு போடுறீங்க? நீ என்ன கொள்கை காப்பாத்தவா? ஆகவே என் வணக்கத்திற்குரியவர்களை, இந்த திண்ணை பிரச்சாரத்தின் மூலமாக உண்மையை தோலுரித்து காட்டுகின்ற வகையிலே நாங்கள் ஒவ்வொரு பகுதியாக நாம் சுழன்று நம்முடைய அம்மா பேரவையினுடைய தொண்டர்கள் இன்றைக்கு உழைத்துக் கொண்டு வருகின்றார்கள். ஆகவே அதிமுகவை பலவீனப்படுத்துவதற்கு எத்தனை தீய சக்திகள் புறப்பட்டாலும் பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்கிற தெய்வ சக்தியும் தமிழக சாமி இந்த தாய் தமிழ் நாட்டுக்காக தரணியிலே தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக தன்னையே அர்ப்பணித்த தமிழக சாமி அம்மா என்கிற தெய்வ சக்தி இருக்கிற வரை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வரலாறு யாராலும் ஒன்று செய்ய முடியாது. அவை நம்பிக்கையோடு நாம் கலந்து செல்வோம். இன்னும் தேர்தல் காலத்திற்கு ரொம்ப நாள்லாம் இல்லை. அதான் இப்போ எல்லாமே மார்கழி மாதம் எல்லாம் காவி வேஷ்டி கட்டி காப்பு கட்டி மாலை போட்டு அவங்கவுங்க கோயிலுக்கு போட்டிருப்பாங்க. எல்லாம் பார்க்குற இடத்துல எப்போ முருகனா ஐயப்பனா அது ஒரு ஓம் சக்தி வேற எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்குது இல்லை மக்கள். அதெல்லாம் இது மார்கழி முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் தை பிறந்தா வழி பிறக்கும். டக்கு டக்குன்னு நம்ம எல்லா பணிகளையும் செய்யணும். அதனால் நம்முடைய வந்திருக்கின்ற தொண்டர்கள் மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும். இந்த வாக்காளர் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டிருக்கிறாங்க. அது நம்ம பேர் இருக்கான்னு முதல்ல பார்த்துக்கிறோம். யார் பேரை யார் எடுக்கிறாங்கன்னு தெரியாது. ஆளுங்கட்சிக்காரங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நம்ம. ஏன்னா என் பேர் இருக்குன்னு என்ன ஊரெல்லாம் தம்பி ஓம் பேர் இருக்கா, தம்பி ஓம் பேர் இருக்கா, தம்பி ஓம் பேர் இருக்கா 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 அண்ணே ஓம் பேர் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லக்கூடாது நம்மகிட்ட. அதனால அதை பார்க்கணும். நீங்கள் வரைவு வாக்காளர் பட்டியல் இப்போ அந்தந்த ஒன்றிய செயலாளர்கிட்ட தம்பி ராஜா வாங்கியிருக்காரு. இப்போ எம்எல்ஏ அவர் நீதிபதிகிட்ட கொடுத்துருக்குறோம். அதே போல் தம்பி அவர் சேடப்பட்டிக்கு கொடுத்துருக்குறோம். துறை தன்ராஜும் பிச்சைராஜுன்னு பார்க்குறாங்க. நகரத்தில் அப்பா பூமாராஜா பார்க்குறாங்க. பேரூர் கவசியர் வாசிமலை பார்க்குறாங்க. அது உசிலம்பட்டி தொகுதி. நான் ஒன்று சொல்லி நிறைவு பண்ணுறேன். எல்லாரும் வரலாறு சொல்லியிருக்கிறாங்க. உசிலம்பட்டி தொகுதியில் இரட்டைகளை தவிர வேற எந்த சின்னமும் மலராது. இதுதான் வரலாறு. எந்த சின்னமும் மலராது, இதுதான் வரலாறு. ஆகவே அக்கா கனிமொழி அக்கா நாளைக்கு வர்றவங்க ஏதோ விதவைகள்லாம் எண்ணிக்கையெல்லாம் குறைக்க போறேன்னு சொன்னீங்க. அதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுங்க. நாடாளுமன்றத்தில் ஏதாவது பேசி வீசி மக்களுக்கு 39 நாடாளுமன்றத்தில் உறுப்பினரை கூட்டிகிட்டு போயிருக்கிறீங்க. நீங்கள் தான் தலைவராக இருக்கிறீங்க. அங்கே போய் பக்கோடா டீயும் சாப்பிட்டு திரும்ப திரும்ப வராதிங்க. ஏதாவது மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியுமான்னு பாருங்கள். இந்த உரிமைகள்லாம் நிலைநாட்டுங்க. இந்த மாதிரி எதுக்குறேன்னு சொல்லி இருக்கிறதையும் இழந்துட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்தியாவிலே கடன் சுமையிலே தமிழகம் இன்றைக்கு முதன்மை மாநிலமாக இருக்கிறது. உங்களுடைய நிர்வாக சீர்கேட்டால் அதையெல்லாம் சீர்திருத்த வேண்டும். விலைவாசியை குறைக்க வேண்டும். இந்த நிலைமையில தான் தமிழ்நாடு இருக்கிறது. அதனால் எங்கள் துண்டு பிரசுரம் பார்த்தீங்கன்னா தலை குனியும் தமிழ்நாடு. அவங்க தலை குனியாது தமிழ்நாடுன்றாங்க. நம்ம தலை குனிஞ்சிருக்கு தமிழ்நாடு அப்படின்னு ஒரு துண்டு பிரசுரத்தை மக்களிடத்தில் கொடுக்குறோம். ஆகவே வரைவு வாக்காளர் பட்டியலை நீங்கள் முழுமையாக செய்து அடுத்து வெளியிடுகிற நம்முடைய வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பெயர் இடம்பெற்றால் தான் நாம் வாக்களிக்க முடியும். அந்த பணிகளை நீங்கள் எல்லோரும் சிறப்பாக உசிலம்பட்டி தொகுதியிலே மேற்கொள்ள வேண்டும் என்பதை கேட்டு வருகை தந்து சிறப்பு செய்திருக்கிற நம்முடைய ஊடக நண்பர்கள் மற்றும் கிளைக்கழகத்துடைய செயலாளர்கள் தம்பி உசிலை தினேஷ் உள்ளிட்ட அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து இப்போது தம்பி ராஜா அவர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த பகுதியில் நாம் துண்டு பிரசுரங்களை